மதிப்பிற்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய புதிய ஏற்பாட்டின் வசனங்களை மனுஷ சிந்தையிலல்லாது பரிசுத்த ஆவிக்குரிய ரீதியில் தியானித்தல். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவின் உபதேச வசனங்களை மட்டும் ஆவிக்குரிய ரீதியில் தியானித்து அதன்படி நடப்பதே புத்தியுள்ள ஆராதனை அல்லது ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளுதலும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும் ஆகும். இப்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தினை தியானிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 1 முதல் 48 வசனங்களின்படி மனதில் பெருமையின்றி எளிமையுடன் சஞ்சரித்தால் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி தேவக்கிருபை பரலோகம் சேரும் வரை கிடைக்கும் என்கிறார். இந்த தேவக்கிருபையை பயன்படுத்தி கிறிஸ்துவின் உபதேசத்தை தாகத்தோடு பின்பற்றி கொண்டிருந்தால் மனித மனதிற்குள் போலியாக கிடக்கும் ஆவியின் கனிகள் மெய்யாக மாறி நியாயப்பிரமாணமெல்லாம் தானாக நிறைவேறி தேவனைப் போல் பூரண சற்குணர் ஆகிவிடுவோம். அதாவது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் நியாயப்பிரமாண நீதி நிறைவேறி ஆதியிலே தேவன் மனிதனை படைத்தது போல சுயாதீனமாகிவிடுவோம். ஆமீன்.